Indeed, it is a great pleasure for us, for your presence with us, to give thanks to God for our ministry during the last 50 years. In the beginning of the service, Reverend Jason explained how we started our ministry and what are the challenges we face. So I don't want to go into that. And at the same time, I don't want to take much of your time. My sermon will be very brief. I have taken Isaiah chapter 40 as well as Matthew chapter 28. அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவருடைய பிரசன்னமும் உங்கள் அனைவருடைய வருகையும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. எங்களுடைய 50 வருட கால ஊழிய பிரயாணத்திலே நாங்கள் சந்தித்த பலவற்றை பற்றி ஜேனசன் அவர்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு விட்டார்கள். எங்களுடைய பலன், எங்களுடைய துணை, எங்களுடைய அருள், எங்களுடைய சேவைகள் எல்லாவற்றிற்கும் கடவுள் எங்களுக்கு தந்த பலனுக்காக, கடவுளுடைய வழிநடத்திற்காக இந்த வேளையிலே நன்றி செலுத்த கூடியிருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் நான் உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மத்தேயு சுவிசேஷத்தின் 28ஆம் அதிகாரம், கடைசி அதிகாரம், கடைசி வாக்கியங்களையும், ஏசாயா தீர்க்கதரிசியுடைய 40ஆம் அதிகாரத்தின் கடைசி வார்த்தைகளையும் இந்த நாளில் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். மத்தேயு சுவிசேஷத்தின் கடைசி வார்த்தைகள் எங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த சிறப்பாக தி கிரேட் கமிஷன் ஆஃப் காட் என்கின்ற அந்த தலையத்தின் கீழ் வருகிறது. அதாவது ஆண்டவர் கொடுத்த பிரதானமான கட்டளை என்கின்ற தலைப்பின் கீழே வருகின்ற பகுதி. அந்த பகுதியிலே ஆண்டவர் உலக முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கின்ற வாக்குத்தத்தம். நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன், அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை, all nations, தமிழிலே சகல ஜாதிகள் சொல்கின்ற போதிலும் that refers to all nations. You convert, you go into all nations. எல்லோரையும் நீங்கள் மனமாற செய்யுங்கள். நான் கற்றுக் கொடுத்த எல்லா கற்பனைகளையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களை தயார்படுத்துங்கள். உலக முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இந்த கட்டளை பொதுவாக அநேகமான மிஷன் கான்ஃபரன்ஸ், அதாவது திருச்சபை கூட்டங்கள், திருச்சபை தலைமைத்துவ கூட்டங்களிலே ஏறெடுக்கப்படுகின்ற ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்டாக கூட கருதப்பட்டு வருகின்றது. எங்களை பொறுத்த மட்டுமே ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த பொறுப்பை நாங்கள் ஓரளவு, I won't say we have fully achieved that, but God was with us and He guided us. அதன் காரணமாக நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றோம் என்பதை இந்த வேளையிலே சாட்சியாக உங்கள் முன்பாக சொல்ல விரும்புகிறேன். இதற்கு எங்களுக்கு அடிப்படையாக இருப்பது நாங்கள் தெரிந்து கொண்ட அந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய 40ஆம் அதிகாரம். இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஏசாயா புஸ்தகம் இறையியல் படித்தவர்களுக்கு நன்கு தெரியும், 66 அதிகாரங்களை கொண்டது. எங்களுடைய திருமுறையும் 66 புஸ்தகங்களை கொண்டது. 2 பிரிவாக இல்லை, 3 பிரிவாக கூட சிறுவரை பிடிக்கலாம். முதல் பகுதி 39 அதிகாரங்களும், அடுத்த 40 தொடக்கம் 66 வரை உள்ள பகுதி 2வது பகுதியாகவும் ஒரு வழியில் எழுதப்பட்டுள்ளன. இவையும் ஓரளவுக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை நாங்கள் நினைவு கூறுகின்றதாக அமைந்திருக்கலாம். குறிப்பாக இந்த 40ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டின் 1ஆம் அதிகாரம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டின் அதாவது முதல் 39 அதிகாரங்களிலும் இஸ்ரவேலுடைய பாடுகள், அவர்கள் படுகின்ற துன்பங்களுக்கான ஒரு எதிர்கூறல் கூறப்படுவதான ஒரு பகுதியாக, உங்களுடைய சாபங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்கின்ற ஒரு எதிர்பார்ப்பின் காலமாக தீர்க்கக்கூடிய குரலாக அவை அமைந்திருக்கின்றன. 40ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்கின்ற பகுதி ஒரு உத்தரவாதம் தருகின்ற பகுதியாக அமைந்திருக்கின்றது. அதன் குறிப்பாக இந்த 25 தொடக்கம் 31ஆம் வசனங்கள்
29-31 ஆகிய அந்த 2 வசனங்களிலும் கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல பிலன் கொண்டு எழும்புவார்கள் என்று அந்த பகுதி போகின்றன. கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்கள், those who wait on God, காத்திருக்கின்றவர் என்று சொல்கிற போது ஆண்டவர் வருவாரா என்று பார்த்திருக்கின்ற அந்த காத்திருப்பை இது கூறவில்லை. இதை நாங்கள் ஆங்கிலத்திலே பார்க்கின்ற போது those who wait on God, you all know who are the waiters in a hotel, those who wait for their customers in a places. அது போன்ற ஒரு வெயிட். நாங்கள் ஆண்டவருடைய ஆத்துமாக்களுக்காக காத்திருப்பது, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காத்திருக்கின்ற போது, when we wait for God, எங்களுக்கு ஆண்டவர் புதிய பலனை தருகின்றார். வாலிபர்கள் தவறு விடலாம், அல்லது சிறுவர்கள் தவறு விடலாம், அவர்களுக்கான ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கின்றவர்கள் அவர்கள் முதிர் வயது அடைந்தாலும் அவர்கள் புதுப்பலம் அடைந்து கழுகுகளைப் போல சிறகடித்து எழும்புவார்கள். இங்கே கழுகுகள் என்று சொல்கின்ற போது அது ஒரு எங்களுக்கு தெரியும், ஒரு மிகவும் பவர்ஃபுல் வேர்ட், ஒரு சக்தி மிக்க ஒரு பறவை. ஆனால் அந்த பறவை பறப்பதோ ஒரு இலகுவான மெதுவாக பறப்பது போன்று, செட்டைகளை அடித்து எல்லாம் பறக்காது, இலகுவாக பறக்கும். அது போகின்ற பதையை பார்த்தால் ஒரு மெல்லிய ஒரு பூங்காற்று வீசுவது போல ஒரு அசைவற்ற விதமான பறவைகளாக இருக்கும். மற்றைய பறவைகளை பார்க்கின்ற போது கொஞ்சம் தூரம் பறந்த பின்பு சிறகை அடிக்க வேண்டும். சிறகை அடித்து அவர்கள் தங்களுடைய கடினமான முயற்சியினாலே தான் அங்காலே முன்னேற முடியும். ஆனால் கடவுளுக்காக காத்திருப்பவர்கள் வயதில் சென்றாலும் கூட அவர்கள் கழுகுகளைப் போல இலகுவாக பயணிப்பதற்கான வல்லமையை கடவுள் கொடுக்கின்றார். அந்த கடவுள் தருகின்ற வல்லமைக்கு நாங்கள் இன்று சாட்சிகளாக இருக்கிறோம். கடவுள் எங்களை இம்மட்டு தூரமும் வழிநடத்தி இருக்கின்றார். நாங்கள் செய்கின்ற பணிகளிலே எங்களோடு கூட வழிநடந்து வந்திருக்கின்றார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். நாங்கள் பல்வேறு இடர்களான பாதைகள் போகின்ற போதும் ஆண்டவர் எங்களை பின்னால் இருந்து வழிநடத்தி வருகின்றார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இப்படி ஆண்டவருடைய சீசர்கள் ஆதி திருச்சபையிலே நீங்கள் செய்த தவறுகளை அவர் சுட்டிக்காட்டி இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்களோ, இப்போது ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற புது பலனுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவருடைய துணையோடு எதனையும் செய்கின்ற போது, நாங்கள் சொல்கின்ற போது, I am not only referring ourselves, கடவுளுக்காக காத்திருக்கின்ற அனைவரும், கடவுளுக்காக பார்த்து கொண்டு கடவுளுக்குடைய அருளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் கடவுள் தருகின்ற செய்தி, நீங்கள் கழுகுகளைப் போல சிறகடித்து மேலே எழுந்துவீர்கள். When you wait on God, He will give the necessary strength to you. இம்மட்டு காலமும் வழிநடத்திய ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவர் சார்பிலும் நீங்கள் எதிர்க்கின்ற உங்கள் ஜெபத்திற்காகவும் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நைசிய விசுவாச பிரமாணம். காணப்படுவதில் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளின் ஒரே பிரதான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அது சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினாலே சுட்டிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வம், ஜோதி ஜோதி, தெய்வத்தில் தெய்வம், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர். பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கியவர். மனிதராகிய நமக்கு ரட்சிப்பு நாடு பரமத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொது விழாக்களின் காலத்தில் சிறுமைகளாயிருந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார்.
வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரணத்துக்கு வெளிப்பன் ஆசத்தில் வீற்றிருக்கிறார். இருளோரையும் தனித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராட்சியம் முடிவற்றது. கட்டளமாய் சிந்தனை கொடுக்கிறவருமாய், அதாவது குமாரோடு புறப்படுவதுமாய், பிதாவோடு குமாரோடு தொழுது சோர்ந்திருக்கப்படுவதுமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் கிடைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன். பாவனைகள் நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிந்திருக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் அறிவிக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். யாவரும் ஜெபத்திலே இருப்போம். அப்பொழுது மன்றாட்டு ஜெபம். நித்தியரும் விற்பமாகிய கடவுளே, திருச்சபை மக்களாக இந்த ஆலயத்தில் ஒன்று கூடி வழிபடவும், எங்கள் வேண்டுதல்களையும் நன்றிகளையும் விவரெடுக்கவும் இந்த நாளை நீர் தந்ததுக்காக நன்றியறிந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். உமது திருச்சபையில் பல்வேறு பணிகளை உமது தூய ஆவியானவரால் ஏற்படுத்தி அவற்றை நிறைவேற்ற நீர் அழைத்த அனைத்து திருத்தொண்டர்களையும் உடைய தூய ஆவியினால் வழிநடத்தி நாடு வேண்டும்போது அன்பின் நிறைவார் உலகில் உமது திருப்பணியை தொடரும் திருச்சபைகளுக்காகவும், இறைப்பணியாளர்கள் இறைமக்கள் எனதற்காகவும், திருச்சபையின் பணிவிடைகள் உமது இறையரசின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக தொடர்ந்து செயல்படுத்தப்பட, குறிப்பாக உமது தொண்டர்களான செல்லத்துறை ஜெயநேசன், அன்னப்பா ஜெயக்குமார் ஆகியோரை உமது தூய ஆவியால் வழிநடத்த வேண்டும் போது உமது தொண்டர்களான செல்லத்துறை ஜெயநேசன், அன்னப்பா ஜெயக்குமார் ஆகியோரை கடந்த 50 வருட காலமாக திருத்தொண்டர்களாகவும் சமூக ஈடேற்ற பணியாளர்களாகவும் திருச்சபைக்கு தலைமைத்துவம் வழங்கக்கூடியவர்களாகவும், குறிப்பாக உள்நாட்டு போரினால் அகதிகளாக்கப்பட்டும் சுனாமி போன்ற இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டிய ஆதரவு பணிகள் இவர்கள் ஓய்ந்ததற்காகவும் அவர்கள் தங்களுக்காகவும் வேண்டுதல் செய்யும் போது தொழிலாளருக்கு முன்னோடியாக தொழில் புரிந்த ஆண்டவர் இயேசுவே, இன்று தங்கள் கடின உழைப்பினாலும் மற்றவர்கள் வாழ்வதற்கு உதவும் சகலவிதமான தொழிலாளர்களுக்காகவும், விவசாயிகளுக்காகவும், பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காகவும், தொழிலிட்டவர்களுக்காகவும் அவர்கள் வாழ்வு இன்புற்றிருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடும் போது கேளுங்கள் தருவேன் என்று வாக்களித்தார்களே. இவ்வளவு நாம் ஒருமித்து இரத்த மன்றாட்டுகளை ஏற்றுக்கொண்டு அனைவரும் நிறைவாழ்வையும் நிறைவாழ்வையும் தந்துமாறு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மன்றாடுகிறோம். சோலையானாலும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதர் பின் சென்றேன், மோட்சம் நாடுவேன், வெண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். யாவரும் எழுந்து இந்த பாடலை
கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. மதுகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனை உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த பொழுது புது சூழ்ச்சியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆபிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவனீர் நல்லொழுக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற தன்மையை தெரிந்துக் கொள்ளவும், சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தலினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே வழியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் உருளமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதுமல்லாமல் நமது அருமையான மரணத்தை நிறைவேற்றும்படி ஞாபகத்தை நியமித்து நாம் திரும்ப வருமிடமும் நாம் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாலே அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சிஷ்யர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருமணம் பற்றினார். போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவருக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் செய்யப்படுகிற புது உண்மைக்குரிய என்று அர்த்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் கட்டினார். நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். ஆமென். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கே அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அத்தகைய ஜெபத்தை அவருக்கு செய்து எழுப்போம். எங்களை சோதனைக்கு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். நாங்கள் இந்த அப்பத்தை பெற்று கிறிஸ்துவின் சரீரத்திலே கலந்து கொள்கிறோம். இறைவனின் ஈவுகள் இறைவனின் மக்களுக்கு
ஆண்டவர் உங்களுக்காக நடத்துவார்கள் கூறுவார்கள். இங்கே உள்ள பொதுவானவர்கள் அனைவரையும் பெருமைக்கு அழைக்கிறேன். அவர்கள் கருத்தவர்கள் இந்த பரிசுத்த ரகசியங்களை பெற்றுக்கொண்டு எங்களை உடைய குமாரனும் இந்த இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்செல்லும் இரத்தமாகிய உண்மை நினைக்கிறோம். நீர் எங்கள் மீது கருணை செய்து இந்த நன்மைகளை எங்களுக்கு உறுதிப்படுத்தி உத்தம விசுவாசிகளின் கூட்டம் உமது பெருமைகளின் ஞான சபையோடு
உமக்கும் தேவரீருக்கும் பரிசுத்தாவிக்கும் சகல கனவும் மகிமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். இயேசு நாதனுக்கு ஜெயமங்கலம். அன்பியக நாதனுக்கு சுபம். யாவரும் எழுந்து Chinese Alliance Church. She will pronounce the benediction. May you receive this blessing. May the Lord bless you and keep you. May he make his face shine upon you and be gracious to you. May he lift his countenance towards you and give you his peace. And now may the strength and the love of the Father and the Son and the Holy Spirit be with you and strengthen you now until forevermore. Amen. Amen. Go in peace to love and serve the Lord. Thanks be to God. Please be seated. I call upon Daya Moffat. Everybody, we are joyful this evening because
your precious ministers are completing their 50 years of sacred ministry. It is the most wonderful gift God can give you through these experienced ministers of God. I am rejoicing on this occasion because I know one of them, Dr. S. Jayaneshan. I'm very impressed with his ministry and his knowledge in the sacred scriptures. And with Reverend Jaykumar and the other minister, Singham. You know, I have a tendency to say Singham. Sorry about that. Because I am a Malayali. Singham I never heard, but Singham I have heard. However, three of these great men of God are the real gift from above. Enjoy their ministry for many, many years. It is time for them now to train the young people, younger generation, into the ministry. And I pray that God shall add more years to these precious servants of God. Amen? And in appreciation of their faithful and holy life and ministry to the congregation, on your behalf, I'm going to present a memento first to the younger minister, Annappa Jayakumar. Please receive it. Give a good clap to our minister. Thank you, sir, and God bless you very many years. And next comes our dear Dr. Reverend Selvadure Jayaneshan, sir. God bless you many, many years. What comes to my memory now when I see Dr. Jayaneshan is a famous poem that is written by the American poet Robert Frost. Many of you might have studied it, read it, enjoyed it. The books are lovely, dark, and deep. But I have promises to keep and miles to go before I sleep, and miles to go before I sleep. May the Lord add many more years to your life, sir, to go very many more miles to win souls for the Lord. God bless you. Thank you. Thank you for the invitation. God bless you. Mrs. Diane Moulton to come and propose the vote of thanks. Good evening to you all. Before I give my vote of thanks, Tamil Christian Fellowship of Toronto wants to honor Reverend Dr. Jayaneshan and Reverend Jaykumar, and the team is coming now. So please, Mrs. Shanta Jayaneshan and Mrs. Indrani Jaykumar come in front and receive the honor.
Christian Fellowship of Toronto, and Dr. Reverend J. Nason's family, and Reverend Jake Maran's family. We are gathered here today with great joy and gratitude to celebrate Reverend Dr. J. Nason and Reverend Jake Maran's incredible 50 years of dedicated services to God and community, and still continuing. First and foremost, I thank our precious Lord and Savior for all His blessings and guidance with His presence in the midst of us throughout this service. These two priests have their first half of their names beginning with Jaya, which means victorious or triumphant in Tamil. As per their name denotes, today they are triumphantly celebrating half a century together, along with Reverend Tamakula Singh. They honor God and heed to His call at their young age, and remain faithful to their call and accompanied 50 years in spreading the word of God. They have encountered numerous struggles, hardships, and shame, but compromised their lives to be the pillar of strength to build many lives. Their mission wouldn't have been possible without their intelligent and prudent wives, Shanta J. Nason and Vidrana J. Kumara, and their children and families. Being a shining example of faith, dedication, and leadership, with courage, they contributed their time in bringing social justice and spiritual growth of children and adults. Their kindness, patience, and willingness to help others have touched so many lives. We are so grateful for their unwavering commitment in serving God and our church family. May God continue to bless you both and your families as you remain in His service. Thank you, dear Reverend Dr. J. Nason and Reverend Jake Maran, from the bottom of our hearts for your valuable services. The pastors and elders and technical team of Chinese Alliance Church, we cannot thank you enough for letting us use your sanctuary and equipment for today and yesterday's practice. Your generosity and kindness towards our church has been overwhelming, and we would be nothing without you. Our Tamil Christian Fellowship of Toronto is so grateful to you for letting us use your space for our regular services when we had nowhere else to go. Sincere thanks to all the priests and pastors who are here with us today. It is a great blessing to have you all with us. I thank all the musicians for using your talents to glorify God. The rhythmic beats and the harmonious blending of strings gave us a treat to our ears and soothing to our minds and souls. Thank you, Mr. David, our own choir director, for your directions, and Robin for playing the violin, Mr. Christy Watson for playing keyboard and guitar, Mr. Sri Kamalan in his busy schedule accommodated us and played both tabla and Vedagata. My special thanks goes to my student and music maestro, Lesanthi Rajkumar of Rahalaya Music Academy, for playing the violin, and her precious daughter Kishori for playing the flute for my aunt. I thank Dr. Dilani Kumar Singam for singing beautifully and playing the piano. I thank Premala Vinod Kumar for playing the piano and Lavan for playing tabla. I sincerely thank our generous volunteer team led by Jerovan, who spent their precious time to prepare and
office to our ministers. Dr. Thomas is the one who guided Dr. Reverend Davis' thesis for his PhD, and it is more appropriate for him to receive this award from him today. I thank our emerging talents, Archer and Nigashan, for their excellent performance. It was a great entertainment for all of us. I thank Vijaya Jeruman for spending her precious time to typeset and printed the order of service with care and dedication. A very big thank you to each and everyone who came from far and near to spend your precious time with us here today. I thank both the family members for inviting us all for dinner tonight. You are all up cordially invited for a fellowship dinner in the hall downstairs. Please stay and participate in dinner with everyone and enjoy the rest of the evening. Thanks again. The order of service. No offertory is taken in this worship service, but if you wish, you can place your offertories in the box placed at the entrance. This will be used for mission purpose. அம்பளமான டிக்கெட் அம்மா என்ன பேர் அம்மா சரஸ்வதி படம் போட்டு வா கண்டது எஃப்னாலஜியில் படிப்பிச்சு அம்பளமான டீச்சர்